பழைய வண்ணாரப்பேட்டை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் தான் மோகன்ஜி. அதன் பின்னர் அவர் ஏகே திரௌபதி திரைப்படம் ட்ரோல் பண்ணப்பட்டது. ஏனெனும் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை கெட்டவர்கள் போலவும் சித்தரித்து படத்துடைய கதை திரைக்கதையுமே அமைத்திருந்தார். அதே போல அடுத்து இயக்கிய ருத்ர தாண்டவம் திரைப்படத்திலுமே அதே போல காட்சிகளை வைத்திருந்தார் மோகன்ஜி அவர்கள். தற்போது திரௌபதி 2 அப்படின்ற படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் வரை 23ஆம் தேதி வெளியாகுது. மோகன்ஜி பாமகவுடைய ஆதரவாளர் டாக்டர் ராமதாஸிற்கு ரொம்பவே நெருக்கமானவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில ஊடகம் ஒன்றுல பேசிய மோகன்ஜி அவர்கள், என்னை விட பாரஞ்சித்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எனக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் அவருக்கு கிடைக்காது. நான் கோவிலுக்கு போனா என் கையை பிடித்து VIP தரிசனத்திற்கு அழைத்து போவாங்க. அதே போல தென் தமிழ்நாட்டுக்கு நான் போனால் அங்கே இருக்கும் மக்கள் அவங்களுடைய வீட்டு பிள்ளையாக என்ன நினைத்து எனக்கு அவங்க வீட்டுல வைத்து சாப்பாடு போட்டு பரிமாறுவாங்க. ஆனா இதெல்லாம் ரஞ்சித்துக்கு கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. இதனடுத்து சாதி உள்நோக்கத்துடன் மோகன்ஜி பேசியிருக்கிறார் அப்படின்னு பலருமே அவரை விமர்சனமுமே பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இவருடைய இயக்கத்துல திரௌபதி 2 அப்படின்ற திரைப்படம் இன்று ரிலீஸ் ஆகிருக்கு. சோ இந்த படத்துல நம்ம அஜஸ்வருடைய மச்சானான வி ரிச்சர்ட் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய முதல் பாகத்திலுமே அவர் தான் நடித்திருந்தார். என்னதான் படத்துடைய கதை திரைக்கதையில பல விமர்சனங்கள் இருந்தாலுமே இவருடைய நடிப்பு அந்த திரைப்படத்திலேயே அசுரத்தனமாக இருந்தது. ஆகையால இரண்டாம் பாகத்திலுமே இவரே நடித்திருக்காரு. இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிமாக எடுக்கப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த படத்துல வி ரிச்சர்ட் அவர்கள் எப்படி நடித்திருக்கார் அப்படின்றத பார்க்க ரசிகர்கள் முதல் பல பிரபலங்கள் வரை இந்த படத்தை பார்த்திருக்காங்க. நம்ம ஏகே அவர்களோ முந்தைய நாளே இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வி ரிச்சர்ட் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சோ அது மட்டுமல்லாமல் இனி நிறைய பட வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ஏகே அவர்களே சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் சோஷியல் மீடியாக்கள்ல பட வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.